எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ மார்க்கெட் தமிழ் சேனல். இன்னைக்கு பங்குச்சந்தையில் நடந்த முக்கியமான தகவல்களை இங்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் இங்கு சொல்கிற தகவல் அனைத்தும் என்னுடைய நாலேஜை பெருக்க நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது. இதில் ஏதாவது தவறு இருக்கலாம். நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற தகவல்களை பங்குச்சந்தை அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு முதலீடு செய்யுங்க. வாங்க இன்றைய பங்குச்சந்தை முக்கிய தகவல்களை பார்க்கலாம். பயோகான் நிறுவனத்தை பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு. இன்றைக்கி பயோகான் நிறுவனம் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவாக உயர்ந்திருக்கு. இதற்கான காரணம் இதோட இன்சுலின் மருந்துக்கு USFDAலிருந்து அனுமதி கிடைச்சிருக்கு. இதோட சப்சிடரி நிறுவனமான பயோகான் பயோலாஜிக் நிறுவனத்துக்கு நோயாளிகளுக்கான இன்சுலின் மருந்து இன்சுலின் ஆஸ்பெக்ட் குறித்து USFDA கிட்டேருந்து அப்ரூவ் கிடைச்சிருக்கு. இது பொதுவாக கிறிஸ்டி என்ற பெயரில் அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக இன்னைக்கு பயோகான் நிறுவனம் ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து HDFC பேங்க் பற்றின முக்கியமான அப்டேட். இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் வங்கியான HDFC பேங்க் வருகிற ஜூலை 19 நடக்கிற போர்டு மீட்டிங்கில் 2 முக்கியமான விஷயங்களை பற்றி முடிவெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று ஷேர் ஹோல்டர்களுக்கு போனஸ் ஷேர் வழங்குதல் பற்றியும், 2வது FY26க்கான இன்டம் ஸ்பெஷல் டிவிடெண்ட் பற்றியும் ஆலோசனை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த வங்கி போனஸ் தந்தால் HDFC வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக தர போனஸாக இருக்கும். இது ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவுக்கு அப்புறம் முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதனால இன்னைக்கு HDFC பேங்க் ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக டிக்சன் நிறுவனத்தை பற்றின ஒரு அப்டேட். டிக்சன் நிறுவனம் சுமார் 1050 கோடி மதிப்பில் சைனா லிங்க்டில் உள்ள 2 நிறுவனங்கள் கூட டீல் சைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு QTech. இதில் இருக்க 51% பங்குகளை அக்யூர் பண்ணுறதுக்கும் புதிய முதலீடு பண்ணுறதுக்கும் சுமார் 800 கோடி முதலீடு செய்கிறாங்க. அடுத்ததாக சோங்கிங் யோகை பிரசாந்த் மேனுஃபேக்சர் நிறுவனத்துடன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்க ரூபாய் 250 கோடி முதலீடு செஞ்சு 76% பங்குகளை பெற ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஒப்பந்தங்களும் இந்திய அரசின் ட்ரஸ் நோட் 5 கீழே FDA அனுமதி கிடைச்சால் மட்டுமே ப்ரொசீட் பண்ண முடியும். இது டிக்சன் ஷேர் ஹோல்டர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. இதனால இன்னைக்கு இன்ட்ராடேல டிக்சன் நிறுவனம் ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது AMC பங்குகளை பற்றின ஒரு அப்டேட். இன்னைக்கு AMC பங்குகளான HDFC AMC, நிப்பான் இந்தியா AMC இது ரெண்டுமே BSE NSEல ஒரு ஆல் டைம் ஹையை தொட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கான முக்கிய காரணம் அவங்களோட Q1 ரிசல்ட் அருமையாக வந்திருக்கிறதுங்காட்டிக்கு தான். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா AMCயோட ரெவன்யூ க்ரோத் 2230.69 கோடியாக இருக்குது. இதோட நெட் ப்ராஃபிட் 1285.73 கோடியாக இருக்குது. அடுத்ததாக HDFC AMC பார்த்தீங்கன்னா நெட் ப்ரீமியம் 14,466 கோடியாக இருக்குது. இதனால இந்த 2 ஷேருமே NSE BSEல பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.